ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன கண்டென்ட்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிலபஸ் அனலைஸ், இந்த இப்படிலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, செல்ஃப் ஸ்டடிலாம் வேலைக்கு போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாரிலாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த குயிக் ரிவிஷன், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸு. ஓகே, நிறைய பேருக்கு புக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் புக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. அப்படி இல்லைனா இதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம், வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்னா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இன்னும் 75 டேஸ் தான் இருக்குது. ஓகே, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து அக்டோபர் 15. ஓகேங்களா, நமக்கு ஜனவரி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஜனவரி 6ஆம் தேதி. ஓகேயா, சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா 75 to 80 டேஸ் தாங்க இருக்குது கரெக்டாக எக்ஸாமினேஷனுக்கு. பட் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட ரூல் என்ன, 90 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். பட் அதில் ஆப்ஷன் இருக்குது 75 to 90 டேஸ்க்குள்ளே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண ஒரு ரூல் இருக்குது. அதனால் அந்த இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆல்ரெடி நீங்கள் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லா சென்டருமே நல்ல இதாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஏன்னா போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒன்று நீங்கள் சென்டரில் போய் படிக்கிறீங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பாஸ் பண்ணி இந்த மாதிரிலான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சில பேருக்கு ப்ராப்ளமெட்டிக்கலாக நல்லா வெல்வெஸ்டாக இருப்பாங்க, சில பேர் தியரியில் நல்லா வெல்வெஸ்டாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி டைம் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு இப்போ பிஏ சிவில். ஓகே, நம்மளோட சேனல் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நம்ம டெக்னிக்கல் மட்டும்தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு சிலபஸ் ஆல்ரெடி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனாலும் நமக்கு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஓகேங்களா எந்த ஸ்டாண்டர்டில் அப்படிங்கிறத பாருங்கள், எந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, யூனிட் 1 பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸா, இன்ஜினியரிங் சர்வே, அப்போ சர்வே ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் தி அப்ராப்ரியேட் கண்டென்ட். ஓகேங்களா, யூனிட் வைஸாக இந்தமாரி கண்டென்ட்டை நீங்கள் ஸ்பில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன படித்தோமோ அதே சப்ஜெக்ட் தாங்க இங்கே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. புதுசாலாம் எதுவுமே கொடுக்கல, அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன படித்தோமோ அதே கண்டென்ட் அதே சிலபஸை தான் நம்ம டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் சிலபஸ் மட்டும் ஒரு 5% இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டில் சிவில் ரிலேட்டடாக அப்படிங்கிறது மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். இதில் ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் பிரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸு அது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டோன் எம்சாண்டோட ப்ராப்பர்ட்டிஸு. ஓகேங்களா, அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு சிமெண்ட்டு, ஓகே டிம்பர் பெயிண்ட், இதாங்க நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிங்க போதும். ஓகே, அடுத்து மாடர்ன் மெட்டீரியல்ஸ். இப்போ கிளாஸ் எஃப்ஆர்பிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்டு, ஓகேங்களா, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பாலிமர், இது பிளாஸ்டிக், இது செராமிக்ஸ், இந்த ரீசைக்கிள்டு அக்ரிகேட், இதுவுமே இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இது 2 பேர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் டெக்னாலஜி. இதில் டைப் சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்டிங் இதெல்லாம் பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் தி கான்கிரீட், நிறைய டைப்ஸ் ஆஃப் தி கான்கிரீட் இருக்கும். அது ஒவ்வொரு கான்கிரீட்டும் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டிசைன். ஓகேங்களா, மிக்ஸ் டிசைன் அந்த ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி எடுக்கிறாங்க. ஓகே, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ எடுக்கணும் அந்த மாரிலாம். நெக்ஸ்ட் அட்மிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஓகே, ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி, ஆர்சிசி அண்ட் பிளாக் மேசன்ட்ரி. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் மேசன்ட்ரி வந்துட்டு இருக்கு, ஏஎஸ்சி பிளாக், அதுமாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது சிலபஸில் இருக்குது, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பை லாஸ். ஓகேங்களா, ஃபயர் சேஃப்டி, லைட்னிங், வென்டிலேஷன், அக்வஸ்டிக்கு. ஓகே, இப்போ ஒரு தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ அக்வஸ்டிக் வேல்யூ இருக்கணும், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்தமாரி. நெக்ஸ்ட் நார்மல் லைட்னிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் எவ்வளோ இருக்கணும் இந்த இதில். இதில் வந்து கோர் ஏரியா அப்படிங்கிறது இதில் தாங்க மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த டாபிக் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கில் இருந்தால் 12 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, 12 to 15 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். நேம் இஸ் கால் தி ஓகே அப்ராபியேட். ஓகே, செலக்ட் த கண்டென்ட்டை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் சர்வே.
ஓகேங்களா. சர்வே ஆல்ரெடி நம்ம டிராப்ஸ்மேனுக்கு, ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இதுக்கெல்லாம் படிச்சிருக்கிறதால சர்வேயிங்கில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எப்படி நம்ம ஏரியா, வால்யூம், ஹைட்டு, ஆங்கிள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம், அதோட மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். ஓகேங்களா. இதுலேருந்து மினிமம் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங்லேருந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 த இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ரொம்ப சிம்பிளாக தாங்க கேட்குறாங்க. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஓகே, என்னென்ன லா, நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் ஃப்ரிக்ஷன். இதுக்குள்ளே தாங்க ப்ரீவியஸ் இயராகவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, கன்கரண்ட் ஃபோர்ஸு, கோப்ளானர் ஃபோர்ஸு அந்தமாரி. நெக்ஸ்ட் லாஸ், ஓகே, சிமிலாரிட்டி லாஸு, ஓகே, லாமிஸ் தியரம் இந்தமாரி. நெக்ஸ்ட் ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். இதாங்க இன்ஜினியரிங் மெக்கானிக் சப்ஜெக்ட்டில். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம சிலபஸில் இதாக இருக்குது, ப்ரீவியஸாக இதாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் ஒன்று படிச்சிருக்கோம்ல, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 1, 2 படிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற ரெகுலேஷனில் ஒரே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதில் எலாஸ்டிக் கான்டென்ட், பீமோட பெண்டிங் மூவ்மெண்ட் நல்லா வச்சுங்க. பெண்டிங் மூவ்மெண்ட், சியர் ஃபோர்ஸ், டிஃப்ளெக்ஷன் பீம். ஓகே, நமக்கு என்ன ஒரு பீம் சப்போர்ட் கண்டிஷனை பொறுத்து ஒரு 7-8 பீம் இருக்கும். ஓகேங்களா. அதோட பெண்டிங் மூவ்மெண்ட், சியர் ஃபோர்ஸு, அதோட டயக்ராம் பார்த்துங்க. சம்டைம் டயக்ராமும் கேட்குறாங்க. ஓகே, அதேமாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுது, சிம்பிளி சப்போர்ட்டுக்கு மேக்ஸிமம் எங்கே ஆக்ட் ஆகுது, கண்டினியூஸ்க்கு எங்கே ஆக்ட் ஆகுது, ஃபிக்ஸடுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுது, கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்ன, ஓகே, சைன் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும், இந்த இதாங்க. அடுத்து டிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் பிளேம்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் இருக்குல்ல, ஓகே, இதுலேருந்து ஒரு 7 கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. இந்த பிரின்சிபல் ஆஃப் பிளேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகே, இதேமாரி நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அனலைஸ் 1, அனலைஸ் 2. ஓகே, அனலைஸ் 1ல் நம்ம என்ன படிச்சிருப்போம், இன்டர்மீடியேட், ஸ்ட்ரிப்னர், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஒரே தான். அதை டிஃபரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்ல. இதான் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் 1ல் என்ன படித்தோமோ அதே தான். ஓகேங்களா. இது டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் பாருங்கள். ரொம்ப இன்டெப்த்தாக போனோம்னா ஃபார்முலா, ஓகேங்களா, சில இந்த வேல்யூலாம் இருக்கும்ல, நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் இந்தமாரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் இந்த கான்ஸ்டன்ட் பண்ணிக்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும் அந்த மாரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சு, சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேட்ரிக்ஸ் மெத்தட் இப்போ ஆட் பண்ணது பிளாஸ்டிக் தியரி. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் லைன்லேருந்து மினிமம் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் அனலைஸ் அப்படிங்கிறது 1, 2 சப்ஜெக்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸஸாக இப்போ கொடுத்துருக்கிறது சீஸ்மிக் அனலைஸ் ஆஃப் ஹை ரைஸ்டு பில்டிங், எக்ஸஸ் சிலபஸ். இது இப்போ புதுசாக ரிவிஷனில் ஆட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஜியோ டெக்னிக்கில் ஒன்றும் இல்லைங்க, சாயில் மெக்கானிக்ஸ், ஃபவுண்டேஷன் இதான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, சாயில் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் தி சாயில், டைப்ஸ், கிளாசிஃபிகேஷனு, இந்த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா. அடுத்தப்புறம் 3 ஃபேஸ் டயக்ராம், பெர்மெபிலிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், சியர் ஸ்ட்ரென்த் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் நம்ம போர், ஓகே, சேலோ ஃபவுண்டேஷனுக்கு, தெர்சாகி பியரிங் கெப்பாசிட்டி, பைல் ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் எக்ஸஸாக பார்க்குறது கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, சாயில் ஸ்டெபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோலில் 2-3 இது கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங். ஓகே, என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங் வாட்டர் சப்ளை ரிலேட்டடாக, ஓகே, சோர்ஸ், வாட்டர் டிமாண்டு, ட்ரீட்மெண்ட், ஓகே, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், ஓகே, அதுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம், ஓகே, என்னென்ன டிசீஸ் வருது, ஓகே, எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், அதான் பைப் நெட்வொர்க் அனலைஸ். ஓகே, இதான் வாட்டர் சப்ளை. இந்த வேஸ்ட் வாட்டரில் ஆஃப்டர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கேரஸ்டிக்ஸ், ஓகே, ஸ்லெட்ஜ், சீவேஜ், ஓகே, இதோட கேரஸ்டிக்ஸ் என்ன, அதோட டிஸ்போசல், அதோட அப்பார்டஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிறது இதுதான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக, இண்டஸ்ட்ரியல், சாலிட், வேஸ்ட். இப்போ நிறையா வருது இல்லை, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகே, சாலிட் வேஸ்ட்டு. அடுத்தது வேஸ்ட். வேஸ்ட்லேருந்து கொஸ்டின் ஒரு 2 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. எனக்கு ரீசெண்ட் இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். ஓகே, ஏர் அண்ட் த நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் ரெயின் போஸ்டு, ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஓகேங்களா. இதில் 3 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணுறாங்க. நம்ம இன்ஜினியரிங்கில் டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, அந்த இது இந்த IS 4/6 கோட் புக்கை கோத்ரூ பண்ணிங்க. இதிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு இதுனா மென்ஸ் RCC அப்படின்னாவே IS 4/6 கம்பல்சரி கேட்குறாங்க. அடுத்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லிமிட் ஸ்டேட்டுக்கும் எல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸ்லாபு, ஃப்ளாட் ஸ்லாபு, பீம், டார்ஷன், ஷியர், காலம், ஃபூட்டிங் நம்ம அந்த இதில் படித்தது தான். நெக்ஸ்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம இன்னும் இன்ஜினியரிங் இதில் என்ன படித்தோமோ அதே தான். இதுக்கு IS 800 கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கங்க. IS 800 கோட் புக்கு கொஞ்சம் இந்த கோத்ரூ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இதில் எக்ஸஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் டேங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் எக்ஸஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க்,
ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் டிராயிங் இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின் போஸ்ட் பிரிக் மேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, அதில் நம்ம இந்த ரீடைனிங் வாலை பற்றி படிச்சிருப்போம், லிக்விட் ஸ்ட்ரக்சர்ஸு, வாட்டர் டேங்க் பற்றி டிசைன் பண்ணியிருப்போம்ல, அதோட இது. ஓகேங்களா. இது ஒன்றுங்க ஹூக் ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகுது, அதோட ஃபார்முலா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். இதில் 3 சப்ஜெக்ட்டுங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங். நம்ம நினச்சிட்டோம் ஓகேங்களா. ஃப்ளூயிட் மெக்கானிக் 3rd செம்மில் படிச்சிருப்போம், அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் 4th செம், இரிகேஷன் இன்ஜினியரிங் 6th செம்மில் படிச்சிருப்போம்ல. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த ஒரு சாப்டருங்க. ஓகேங்களா. அங்கே ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம், அதை நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் பார்த்துங்க, லாஸ் இன் பைப், மேஜர் அண்ட் மைனர் லாசஸ், அப்ளிகேஷன் ஆஃப் மொமெண்டம், கைனடிக் ஃப்ளோ. ஓகேங்களா. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் அப்ளைடு ஹைட்ராலிக்ஸில் ஃப்ளோ மெஷர்மெண்ட் இன் சேனல், அந்த இதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா. சேனல் அதோட ப்ராப்பர்ட்டி, ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் பம்ப் கேட்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் தி பம்ப், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் நமக்கே தெரியும். ஓகேங்களா. வாட்டர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கிராப், மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷனு, அது கெனால் டிசைன், இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து நியூ சிலபஸ், இது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாட்டர் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஹைவே. ஓகேங்களா. ஹைவே தனியாக கேட்குறாங்க, ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர். எத்தனை டாபிக் இருக்குது பாருங்களேன், 4 டாபிக். நம்ம ஹைவே தனியாக படிச்சிருப்போம், ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர்லாம் சேர்ந்து ஒரு இதாக படிச்சிருப்போம். அதில் என்னென்னு பாருங்கள், ரயில்வே அது காம்போனன்ட்ஸ் ஆஃப் பர்மனன்ட் வே, சிக்னலிங்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கண்ட்ரோல், ட்ரைனேஜ் அண்ட் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸு. ஓகே, அந்த இது கேட்குறாங்க. ஏர்போர்ட் பிளானிங், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏர்போர்ட்டு, சைட் செலெக்ஷன், ரன்வே பற்றி. ஓகே, ஹார்பர்ஸ்லேருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் ஷெடியூலிங். இது நார்மலாக இப்போ ரீசெண்டாக எலக்டிவ் சப்ஜெக்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க, பட் எஸ்டிமேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. எஸ்டிமேஷன் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், டெண்டர் டாக்குமெண்ட், இந்த இதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இதாங்க கண்டென்ட்டை ஒரு யூனிட்டில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதான் வந்து இதையும் வேணாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் அண்டு டைம் டேபிள். ஓகேங்களா. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், டைம் டேபிள் மேக் பண்ணணும். ஓகேங்களா. மேக் ஸ்டடி பிளான் அண்ட் டைம் டேபிள். உங்களோட இது கன்வீனியன்ட் டேட் பார்த்துங்க. நீங்கள் ஃபுல்லாகவே வீட்டிலேருந்து ப்ரிப்பரேஷனாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணுங்கள். இல்லை நான் வேலைக்கு போய்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ஜாப் போயிட்டுருக்கேன், அப்பயும் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கேற்ற மாரி என்ன டைம் டேபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒன்று இருக்குது, ஸ்டடி செலக்டட் கோர்ஸ். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்களேன், ஸ்டடி ஃப்ரம் செலக்டட் கோர்ஸு. இப்போ நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 1 வீக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. வீக்லி ஒரு 2 சப்ஜெக்ட் எடுங்க. ஓகே, மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, ஆஃப்டர்நூன் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, இன்பிட்வீன் கேப்பில் ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. என்ன ரீசன்னா, ஒரே சப்ஜெக்டில் படிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஃபெடப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ மார்னிங் அப்படின்னா முடிஞ்ச அளவு ப்ராப்ளமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, இல்லைனா ஆல்ரெடி நம்ம புதுசாக இப்போ நான் சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன், இந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அதெல்லாம் மார்னிங் ஓகேங்களா 5 to 7 இல்லைனா 5 to 8 படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கோத்ரூ ஆகிடும், ஈஸியாக மெமரி ஆகிடும். ஓகே, ஈஸியாக ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஈவினிங்கில் நம்ம டயர்ட் ஆகிடும், அப்போலாம் நம்ம தியரி சப்ஜெக்டே எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அப்போலாம் ரீட் அவுட் பண்ணும், தியரியெல்லாம் நம்ம ரீட் அவுட் பண்ணுவோம், இந்த வேல்யூ ஆட்டுக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா. இந்தமாரி தான் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும். ஒரு வீக்குக்கு 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கணும், இன்னொன்று வந்து தியரியாக இருக்கணும். இப்போ ஹைட்ராலிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக வரது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃபார்முலா மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸை முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் சொல்ல சில டெஃபினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சர்வேயிங் அர்த் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி. இது வந்து என்னோட இது, நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை சூஸ் பண்ணிங்க. சாயில் மெக்கானிக்ஸாக, இரிகேஷன், சாயில் மெக்கானிக்ஸ் முடிஞ்சாலும் ஃபார்முலா இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இது என்னோட பிளானுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. உங்களுக்கு என்னான்ட்டு அதனால் ஒரு வீக்கு 1 வீக் இப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, என்ன 12 வீக் தாங்க இருக்குது. ஓகே, கால்குலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 12 வீக்ஸ் தாங்க டைம் இருக்குது இன்னையிலேருந்து. இன்றைக்கி சண்டே. ஓகே, இன்னையிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 12 வீக் தாங்க இருக்குது. ஓகேங்களா, 12 வாரம் தான். அந்த 12 வாரத்துக்கான பிளான் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேங்களா. 12 வாரத்தில் நீங்கள் 10 யூனிட் படிக்கணும், அதையும் பார்த்துங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும். ஓகே, ஃபைனலாக நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் உங்களுக்கே தெரியும், 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். புதுசாலாம் படிக்க விடாது லாஸ்ட்டில். ஓகே, பழசை தான் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்காக இந்த ஸ்டடி இதை பாருங்கள், ஒரு ப்ராப்ளமேட்டிக்கு ஒரு தியரி பேப்பராக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்காத இருக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா தியரியாக நீங்கள் இதாகவே படிச்சிருந்தீங்கன்னா நம்ம மைண்டில் அவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான். ஓகேங்களா? அதனால் மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் எக்ஸாம், இன்பிட்வீன் கேப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தனியாலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு டைம் ஒதுக்கலாம் படிக்க முடியாது. டெய்லியுமே டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? பட் நம்ம சேனலில் நம்ம டெக்னிக்கல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் தி ஸ்டடி கண்டென்ட் த சேம் டே. இன்றைக்கி ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் ரிவிஷன் தூங்குறதுக்கு முன்னாடி அது என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ½ அன் ஹவர் இந்த இதெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது. இல்லைனா ஒரு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அந்த நோட்ஸை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, சேம் டேயில் என்ன படித்தோம் அப்படிங்கிறது. அப்போனா தான் உங்களுக்கே தெரியும், என்ன நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கோம், நீங்கள் அதிகமாக படிச்சிருக்க மாட்டேங்க, நீங்கள் மீடியமாக படிச்சிருக்க மாட்டேங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் த ரிவைஸ் தி ஸ்டடி கண்டென்ட். அட் தி சேம் டைம் நமக்கு ஓகே இந்த கண்டென்ட்லாம் தெரியுதுன்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெஃபர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்றைக்குமே. ஓகேங்களா? முடிச்சிட்டிங்கன்னா இன்பிட்வீனில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இல்லைனா ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் ஏஇ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 இருக்குங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த 10 கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து பாருங்கள், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, டெஃபினேஷனாக கேட்குறாங்களா, ஃபார்முலாவாக கேட்குறாங்களா. ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்ஜெக்ட்டில் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு ஸ்ட்ரென்த் ஆஃப் எடுத்த உடனே பாருங்களேன், எல்லாமே ஃபார்முலாவாக தான் வருது. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபார்முலா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு பில்டிங் மெட்டீரியல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா, அதில் மேக்ஸிமம் டெஃபினேஷன், ஓகே, தியரி கான்செப்ட் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஃபார்முலா தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், ஃபார்முலா. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா இந்த மாதிரி ரிலேட்டட் தான் வருது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இது. ஓகேங்களா? நான் பம்பில் இது பண்ணுவோம்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இதை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது, டார்ஷனுக்கு அந்த இது. ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சில தியரி டாப்பிக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் அனலைஸு எல்லாமே இதை வந்து இப்போ சாயிலில் பாருங்களேன், சில இது பார்த்தீங்கன்னா இது கேட்குறாங்க. ஓகேங்களா? சாண்டி சாயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தியரி கேட்கறதுக்கான அந்த பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாயில் மெக்கானிக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவும் டேரெக்டாக கேட்குறாங்க, பார்த்துங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டெல்லாம் டைம் இருக்காது, நீங்கள் நினச்சிட்றீங்க லாஸ்ட்டெல்லாம் சைட் பை சைட் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபார் குயிக் ரிவிஷன். ஓகேங்களா? இன்றைக்கி மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் படிக்கிறீங்க. கண்டிப்பாக சண்டே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 வீக்கில் என்ன படித்தோம் அதை பாருங்கள். நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் கம்பல்சரி ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட்டு. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை சார் அப்படின்னா நிறையா வெப்சைட் இருக்கும், அதுலேருந்து பாருங்கள். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் இல்லாத தயவுசெய்து போயிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா என்ன மாரி லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்காக கிடையாது, நம்மளோட மோட்டிவேஷனுக்கு தான். ஓகே, அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்த உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் எழுத ஈஸியாக மெமரி ஆகும். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறது. வீக்லி ஒன்ஸ் குயிக் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கேயாவது ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இதில் கூடயும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? யாருமே இது கிடையாது, உங்களுக்கு எங்கே வில்லிங் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்டடி இதில் போய் இப்போ சென்டரில் படிக்கிறீங்கன்னா அவங்களே வைப்பாங்க. ஓகேங்களா? அவங்களே பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. ஓகே, நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரதால வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதாங்க நம்மளோட த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், மூராலேஸ் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்துடலாம். எதில் அப்படின்னா இந்த சிவிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸு. ஓகேங்களா? எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு மேடிசி புக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது அரௌண்ட் ஒரு 328 பேஜ் இருக்குது. அது எல்லா யூனிட்டும் மோராலேஸ் ஒரு 80% கண்டென்ட் வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? எல்லாமே மோராலேஸ் கவர் ஆகிடுது. ஏன்னா டெக்னிக்கல் கண்டென்ட் வந்து எந்த புக் ரெஃபர் பண்ணாலும் ஒன்றா தாங்க இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா 1ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறது 13.6ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ ஆர்சிசியோட த மினிமம் பர்சன்டேஜ் ஸ்லாபுக்கு 0.12% ஃபார் HOSD. ஓகே, ஹை ஸ்ட்ரென்த் ஈல்டு பார். அதனால் டெக்னிக்கல் கண்டென்ட் மேக்ஸிமம் எந்த புக்கை படித்தாலும் ஒன்று தான். நீங்கள் அதனால் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த புக்கெல்லாம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்ம எக்ஸாமினேஷனுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக லோக்கல் ஆத்தர் புக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த புக்கை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஓரளவு ஸ்டாண்டர்ட் புக்காக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து நிறையா கண்டென்ட் வந்து அவங்க நம்ம படித்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தான் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பின்னாடி மல்டிபிள் சாய்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஏன்னா இப்போக்கி டைம் 8 வீக்ஸ் தான் இருக்காது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு புக்கெலாம் வாங்குறது கஷ்டம். ஓகே, இந்த இது கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுனாலும் சரி, எது உங்கள் ஆப்ஷன் அது. ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் அப்படியே மொபைலில் வச்சு படித்தாலும் சரி, இல்லைனா இது வச்சு படித்தாலும் சரி. நெக்ஸ்ட் இது ஒரு குயிக் ரிவிஷன் புக்கு. ஓகேங்களா. இதில் வெறும் ஃபார்முலா மட்டும்தாங்க இருக்கும். நீங்கள் யூனிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா ஒவ்வொரு யூனிட்டுக்கான அந்த ஃபார்முலா மட்டும்தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இந்த குயிக் ரிவிஷன் ஒரு புக் இருக்குது பாருங்களேன். இதில் இருந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்துடுதுங்க. நான் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா. நான் என்னோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே கண்டென்ட் டேரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஓகே ரொம்ப போர் அடிக்குதுன்னா சும்மா எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் நிறைய பேர் பிரிண்ட் அவுட்டே போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குயிக் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதிலிருந்து நம்ம ஒரு மினிமம் 80 to 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. இந்த இது எல்லா மெட்டீரியல்ஸுமே இப்போ கீழே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இதாங்க நார்மல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் ஸ்டடி தாங்க, உங்களோட டெக்னிக்ஸ் தான். ஓகே, நீங்கள் எந்தமாரி டெக்னிக்ஸ் எந்தமாரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான். ஓகேங்களா. அதனால் படிக்கிறதுக்கான என்வாயன்மெண்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு படிக்கிறதுக்கான என்வாயன்மெண்டல் ஒரு வீட்டில் எங்கேயாச்சும் என்வாயன்மெண்டல் கிரியேட் பண்ணால் மட்டும்தாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா. பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே டைமை பொறுத்து தான். ஓகேங்களா. இது நான் சொல்கிறது எல்லாமே மார்னிங்க்கு மட்டும்தான். ஆஃப்டர்நூன் எங்களோட இதில் ப்ராப்பராக பண்ண முடியல. அதனால் திரும்பி எங்களோட சேனல் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒன்லி ஃபார் த சிவில் ரிலேட்டடான இதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃப்டர்நூன் எக்ஸாம் வேறு எதையும் எங்கேயாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் நீங்கள் 60-70 எடுத்தாவே பெரிய மார்க்குங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம் பெரிய கடல் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு டெஸ்ட் ஷெடியூலு இதெல்லாம் போடுவோம். அப்படி பில்லிங் இருந்துச்சு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எப்போயுமே டெஸ்ட் பேட்ச் நம்மளோட இதில் தெரியும், பிடிஎஃபாக தான் கொடுக்கும். ஓகே, ஆப் இருக்குது. ஆப் நாங்கள் டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எஸ்எஸ்சி அந்தமாரிக்கு தான் நாங்கள் ஆப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே பேப்பரில் தான் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு டேரெக்டாக மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடும். நீங்கள் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரிமைனிங் ஷெடியூல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.